1940 ஒரு சாதாரண போர் வாகனமா உருவான ஒரு கார் இன்னைக்கு இன்னைக்கு வள்ளியுமே ஒரு ஆஃப் ரோடரா மலை, காடு, ஆறு அப்படின்ற இடத்துல தன்னுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸை காட்டுற ஒரு காரா விளங்குற கார், அந்த கார் தான் ஜீப். அந்த ஜீப் அப்படின்ற பேரு எப்படி அந்த காருக்கு வச்சாங்க, அந்த காரு என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். 1940 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல அமெரிக்க இராணுவத்துக்கு ஒரு மாற்று வண்டி தேவைப்பட்டது. குதிரைகளையும் டூ வீலர்ஸையும் பயன்படுத்திட்டு இருந்த அவங்களுக்கு பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கும் மக்கள் ஈஸியா ஒரு 4-5 பேர் போறதுக்குமான ஒரு 4 சக்கர வாகனம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவங்க காடு, மலை, ஆறு இதெல்லாம் ஈஸியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியோட ஒரு வண்டி அவங்களுக்கு தேவைப்பட்டது. இவங்க ஒரு 135 மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர்கிட்ட இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கு காடு, ஆறு, மலை ஆகியவற்றை ஈஸியா பொருட்களை எடுத்துட்டு போற மாதிரி எங்களுக்கு ஒரு வண்டி தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க. இவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஒரு 3 கார் கம்பெனி தான் நாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி காடு, மலை இதெல்லாம் தாண்டி போற அளவுக்கு நாங்க ஒரு வண்டி தயார் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன் வராங்க. இந்த 3 கம்பெனில ஃபோர்டு கம்பெனி தான் இவங்க ஒரு நல்ல ஒரு வண்டியை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காடு, மலை எல்லாத்தையும் ஈஸியா மக்களை கொண்டுட்டு போறதுக்கும் பொருட்களை ஏற்றிட்டு போறதுக்கும் நல்லா இருந்ததால இவங்க அந்த காலகட்டத்திலேயே ஒரு 6 லட்சம் வண்டி இவங்க தயார் பண்ணி அந்த இராணுவத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட் தயார் பண்ண அந்த 6 லட்சம் காருக்கான மாடல் தான் GPW. இந்த GPWல ஜிபி மட்டும் எடுத்து மக்கள் ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நாலடைகளும் மருவி ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஜீப் அப்படின்றதுக்கு அப்போ GPWக்கு ஃபோர்டு வச்சிருந்த பெயர் ஜீப் ஃபார் கவர்மெண்ட், அரசு ஒப்பந்தமான வண்டி. P ஃபார் வீல் பேஸ், அதாவது 80 வீல் பேஸ் கொண்ட கார். W ஃபார் வில்லிங்ஸ் அவங்களோட பெயர். இதெல்லாம் சேர்த்து தான் GPW அந்த மாடலை ஃபோர்ட் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. 1936 பப்பாய் தி சீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அந்த கார்ட்டூன்ல ஒரு மாயாஜால விலங்கு ஒன்று இருந்துச்சு. அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா காடு, ஆறு, மலை இதெல்லாம் ஈஸியா செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விலங்கா திகழ்ந்தது. அந்த விலங்கு பேரு ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க. இது 1940 இந்த காரும் அதே மாதிரி காடு, மலை, ஆறு ஆகியவற்றில் ஈஸியா செல்லக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால அந்த கார்ட்டூன்ல பயன்படுத்தின அந்த விலங்கோட பெயரை ஜீப்பை இவங்க இந்த காருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அந்த காலத்துல இராணுவத்துல ஜீப் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஜீப் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு என்னன்னா, புதுசா வந்த ஒரு பொருள், இல்லைன்னா சோதனைக்கான வந்த ஒரு பொருள். இதுக்கு அந்த காலத்துல அமெரிக்க இராணுவத்துல பயன்படுத்திட்டு இருந்த வேர்டு பேரு ஜீப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீப்பை தான் இந்த காருக்கும் அவங்க புதுசா வந்தது இல்லையா, அதனால அதுக்கு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கார் 1940 மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. அப்போ ஒரு செய்தியாளர் இந்த காரை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு இராணுவ அதிகாரி அதுக்கான விளக்கம் சொல்லிட்டே வர்றாரு. விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த செய்தியாளர் இது என்ன காரு அப்படின்னு கேட்கும்போது அவரு வேர்டு ஜீப் அப்படின்ற வேர்டை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு ஏற்கனவே புதுசா வர பொருட்களுக்கெல்லாம் ஜீப் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பழக்கம். அதனால அவரும் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு பேரு ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரிகையாளரும் அதை கொண்டு போய் அடுத்த நாள் நியூஸ்ல இந்த வாகனத்துக்கு பெயர் ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதால இதுக்கு பேர் ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேசுறாங்க. 1945 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஃபோர்ட் கம்பெனி இந்த காரை சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க. டயரு,
அந்த டோர்ஸில் மாற்றங்கள், லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் அந்த காரை வந்து பொது விநியோகத்தில் கொடுக்குறாங்க. இராணுவத்துக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து இந்த கார் வந்து புழக்கத்துக்கு வருது. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரோட் ஃபெசிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி பொருட்கள், விவசாய பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டது. அதனால பொதுமக்களும் வந்து இந்த வண்டியை விரும்பி வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த வண்டி ஆறு, காடு, விவசாய இடம் ஆகிய எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக போகிற அளவுக்கு இந்த வண்டி இருந்ததால மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விரும்பி வாங்கி பயன்படுத்தினாங்க. விவசாயிகளும் வந்து ரொம்ப அளவில் இந்த வண்டியை வாங்கினாங்க. இந்த வண்டி உடனே வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பூமாகி வளர்ச்சியை பெற்றது. ஃபோர்ட் நிறுவனத்தில் இந்த கார் பயங்கரமாக விற்பனையானவுடனே அந்த நிறுவனமே இந்த GP00 மாடலை வந்து ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்தி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஃபோர்ட் நிறுவனம் JP00 அந்த காரை வந்து ஜீப் என்றே அப்படி முத்திரை குத்தி அவங்க வந்து அதுக்கான பேட்டன்ட்டே உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கார் இன்றளவும் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆஃப் ரோடர் மக்கள்கிட்ட வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு காரா விளங்குது. இன்னைக்குமே வந்து அதுக்கான தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியை அது உருவாக்கி இருக்குது. இந்த அளவும் அந்த ஜீப் என்ற பெயர் வந்து ஒரு தனித்துவமா ஒரு ஆஃப் ரோடர் வண்டியா உலக மக்கள்கிட்ட ஒரு அழியாத ஒரு இடத்த வந்து தக்க வச்சுட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.